மனிதர்கள் இருக்கக்கூடிய இல்லை இப்போ விபத்து நடந்திருக்கு, இனி வரும் காலங்களில் அதிகப்படியான பேரிடர்கள்லாம் வரப்போறதா சொல்றாங்க. இது கொஞ்சம் சேஃபான பிளேஸ் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்ல அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் போயிடணும். நம்ம அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கலாம்னு இருக்கோம் சார்? அதுக்கு நம்ம அறிக்கை இது தொடர்பான ரிப்போர்ட் பார்த்துட்டு ஒரு 2 நாள்ல சப்மிட் பண்ணிடுறோம். இந்த மண்ணுலாம் நீங்க பாத்தீங்களா சார்? இந்த மண்ணுலாம் எப்படி இருக்கு சார்? இதே போல சரியும் கூடிய தன்மையில் இருக்கா? சரியும் தன்மையில் இருக்குங்களா இல்ல எப்படி இருக்கு? அது கொஞ்சம் நாங்கள் இன்னும் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்றோம். மண்ணோட தன்மையோட இந்த ஸ்லோப் கல்லுகள் மழை ரொம்ப வரும்போது கீழே அந்த மண்ணுகள் செம்மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் அரிச்சிட்டு போச்சு, எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிடும். மேல ஹைட்ல இருந்து தண்ணி வருது. அது ரொம்ப தண்ணி வரும்போது வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கீழே கடகடன்னு உருள ஆரம்பிச்சிடும். அது ஒரு பாறை உருள ஆரம்பிச்சுன்னா வரிசையா எல்லாம் உருள ஆரம்பிச்சு. மழையில 2 இடத்துல மண்சரிவு ஏற்பட்டிருக்கு சார். மேற்கொண்டு மழை தொடர்ந்தாலும் இல்ல வேற எங்கேயாச்சும் மழை வந்தா திருப்பி மண்சரிவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதுக்கு தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிக்கை கொடுக்குறோம். அது கொடுத்த பிறகு அதுல எல்லா உங்களுக்கு கேள்விக்கு உண்டான விடைகள் அதில் இருக்கு சார். அதே போல கேரளா வயல்நாட்டில் இந்த பேரிழிவு நடந்தது. அதே போல இந்த மலைகள் நம்ம கணிக்க முடியாத ஒரு இதுவா இருக்கு. இதே போல மலைகள் பகுதியில் வசிக்கிறதுக்கு பொதுமக்கள் அதுக்கு ஒரு ஆய்வறிக்கை இது பண்ணுறோமா சார்? ஏன்னா இப்போ அந்த இடத்துல இப்போ இந்த மலைப்பகுதி ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் மக்கள் வசிச்சுட்டு தான் இருக்காங்க. இது மக்களோட அரசோட அனுமதியும் இருக்கு, அரசு அனுமதி இல்லாம இருக்கு. பொதுமக்கள் ஏழ்மையை கருதி விட்டுறாங்க. ஆனா பாதிப்பு வரும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகுது. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். முதல்ல போய் வேகமா வீடு கட்டிடுவாங்க. பட் அந்த இடம் ரொம்ப ரிஸ்கான இடமா இருக்கும். ஸோ அது மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா இந்த சாயில் எல்லாம் லூஸ் ஆயிடும். லூஸ் ஆகும்போது சடனா தண்ணி கீழே எடுத்து போயிடும். நம்ம மேலே உட்காந்துப்போ கீழே அரிச்சிட்டு போற மாதிரி போயிடும். அப்படி போகும்போது அந்த மேலே இருக்கிறது எல்லாம் ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோப்பி ஏரியாவில் முதல்ல ஒரு இன்ஜினியர் போய் அதை ஊரில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலாக எவாலுவேட் பண்ணிட்டு வீடு கட்டணும். ஸோ அதுக்கு பார்க்கணும். நாங்கள் ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறோம். அதில் உங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்கும் அதில் விடைகள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்கள் நேம் சார்?